Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 2 2017 question paperல கேட்ட 11th question பார்க்க போறோம். So already இந்த question paperல இருந்து 10 questions வந்து பார்த்திருக்கோம். நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே playlist check பண்ணுங்க. So இப்போ 11th question என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்க குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27, மொத்தம் எத்தனையோடதுன்னு பார்த்தீங்கன்னா 75ஓட அப்சர்வேஷன். அதில் ஒரு அப்சர்வேஷனில் தப்பான ரீடிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 43ன்னு கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 53ன்னு அவங்க கொடுக்கணும். ஸோ இப்போது கரெக்டான அரித்மெட்டிக் மீன் வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மாதிரி தான். ஸோ ஆவரேஜை தான் நம்ம அரித்மெட்டிக் மீனுன்னு சொல்லுவோம். ஸோ அரித்மெட்டிக் மீனுன்றது எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் சம் பண்ணி அதை வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 அப்படின்ற அரித்மெட்டிக் மீன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 75ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 into 75. ஸோ 27 into 75 வந்து பண்ணலாம். ஸோ 27 into 75. ஸோ 5 7s are 35, 3 5 2s are 10, மீதி 13, 7 7s are 49, மீதி 4, 7 2s are 14, 18. ஸோ 5. ஸோ 2025 அப்படின்னு சொல்லி சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ராங்காக அவங்க வந்து 43ன்னு கொடுக்கும்போது கிடைச்ச சம்மாக இருக்குது. இப்போ கரெக்டாக 53ன்னு கொடுக்கும்போது என்ன மீன் அரித்மெட்டிக் மீன் இருக்குன்றது தான் கொஸ்டின்ஸ். அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2025ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இதில் என்ன இருக்குது, ராங்கான வேல்யூவான 43 இருக்குது. ஸோ அந்த 43யை மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வேல்யூவான 53யை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். கீழே என்ன வரும், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ 2025லேருந்து நம்ம வந்து இதை மைனஸ் பண்ணோம். ஸோ 53ல் 43 போயிடுச்சுன்னா மீதி 10 இருக்கும். ஸோ 2025 ப்ளஸ் 10 டிவைடட் பை 75 இருக்கும். ஸோ 2025 ப்ளஸ் 10 வந்து 35 டிவைடட் பை 75. ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 27.333ன்னு போயிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க அந்த சம் கண்டுபிடிச்சு அதில் ஆட் பண்ண வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.